ஒரு முட்டை வாங்க போய் எவனா கையை வச்சுப்பானா? இன்னைக்கு தான் அங்க கைனில களை எடுக்கிறாங்க. காலைல இந்த வீட்டு மேல இருந்து பார்த்தா எல்லாருமே வேலைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இதுல நமக்கு என்ன வேலை இருக்க போகுது? இந்த பொண்ணு சீரிய வேலை கூட நான் பண்ண மாட்டேன், சும்மா தான் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வழக்கம் போல சைக்கிள் எடுத்துட்டு எங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன். என்ன பார்த்ததும் அந்த பொண்ணு ஓடி வந்துட்டா. சோ அவ கூட தான் சும்மா உட்காந்து ஜாலியா விளையாண்டு இருந்தேன். இப்பெல்லாம் அந்த பொண்ணு வேற ரொம்ப மாட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடில நான் கடை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னதான் கொஞ்சம் பாசமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவா. பட் இப்பெல்லாம் கொஞ்சம் உண்மையாவே பாசமா இருக்க மாதிரி தான் நடந்துக்கிறா. அப்ப இருந்தா எங்க அம்மா கால் பண்ணி, இங்க என்ன வேலை போயினுக்குது, அங்க போய் என்ன பண்ணுகிற நீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் டியூட்டியை கொடுத்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா தரல, கரெக்டா 110 ரூபாய் கொடுத்து உனக்கு தானே பாடுகிறோம், சோ நீ எப்ப எத்தணும் அப்படின்னு அரை கிலோ சிக்கன் எத்தனை சொன்னாங்க. அடுத்து ஒரு மாட்டுக்கா தண்ணி எல்லாம் காமிச்சு ஓட்டு போய் கட்டினேன். மோட்டர் விடுத்து ஆஃப் பண்ணது, தண்ணி எத்தனை போய் தரது, மேல போறது கீழே வரது மாத்தி மாத்தி வேலை வச்சுன்னே இருந்தாங்க. எனக்குலாம் வெறி ஆயிடுச்சு. அப்புறமும் இன்னொரு வேலையை வச்சாங்க, வேலை செய்யறவங்களுக்கு ஜூஸ் வேணும் சொல்லி. அதுலதான் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்ல தான் நான் படிச்ச ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அதை உங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தாலே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல தான் நான் செகண்ட் வரைக்கும் படிச்சேன். அதெல்லாம் இப்ப உள்ள போய் சுத்தி காமிச்சிருப்பேன். ஆனா அந்த கிளாஸ்ல போயிட்டு இருந்தனாலதான் வெளியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல்ல நான் படிச்சு மறக்க முடியாத ரெண்டே விஷயம்னா, ஒண்ணு இந்த ஸ்கூல் பக்கத்துல வீடு இருக்கும், அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும். உடனே யாரும் தப்பா நினைச்சுக்கோனா என் ஃப்ரெண்டு தான். ஏன் சொல்றேன்னா, நான் ஸ்கூல் படிச்சு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுனா அது அவங்க தான். செகண்ட் டே இந்த இடத்துல தான் சாப்பாடு முட்டை எல்லாம் தருவாங்க. ஆமா, அப்படிதான் இருந்தாலும் முட்டை கொடுத்தாங்க அப்படி வாங்க போறப்ப எப்படியோ முட்டை எல்லாம் கூட வாங்கிட்டேன். வாங்கினா மூட்டு படிக்கட்டுல வந்து இருக்கணும். இப்போ பார்க்க தெரியாது, அதுக்கு முன்னாடி சைட்ல இருந்தே குதிக்கிற மாதிரி இருக்கும். என் கொழுப்பா இப்போ வாங்கிட்டு மேல இருந்தே குச்சேன். அந்த அளவுக்கு ஹைட்ல கூட இல்ல, அதான் குச்சேன். பட் ஆனா அங்க இருந்தே கீழே வந்து கையை வச்சுக்கினேன். கேட்கறப்ப லைட்டா சிரிப்பா இருக்கானு தெரியல, பட் ஆனா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஆனா அதை பத்தி அவ்வளவு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கூல்ல மட்டும் ஒரு டைம் வெளியே சுத்தி பார்த்துட்டு போய் அடுத்தது வேலை தான் வைப்பாங்க. ஸோ நான் இதோடவே நீ வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்ப்போம், பார்க்கலாம், பாய்.